எவ்ரிவன், குட் மார்னிங். காலையிலே சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணிட்டேன். சத்து மாவு கஞ்சி குடிச்சிட்டு நான் என்னோடய டெய்லி ரொட்டீன் ஆரம்பிச்சிருவேன். காலையில் பசியார வந்து எனக்கு சத்து மாவு கஞ்சி தாங்க. சத்து மாவு கஞ்சி குடிச்சேன்னா எனக்கு ஒரு 11 மணி வரைக்கும் பசி எடுக்காது. நைட்டே நான் மிஷினில் துணி துவச்சி வச்சுட்டேன். இப்போ காலையில் காய போட்டுடுறேன். 12, 1 மணிக்கெலாம் அந்த துணி காஞ்சிரும். அதுக்கப்புறம் நான் கையில் துவைக்கிற துணியை காய போட்டுக்குவேன். ஒரு நேரம் வந்து நான் கையில் துவைச்சி காய போட்டுருவேன். பிற்பாடு மிஷின் துணி காய போடுவேன். இன்றைக்கி நான் நைட்டே மிஷினில் துணி போட்டனால இதை காய போட்டுடலாம் அப்படின்ட்டு காய போட்டுட்ருக்கேன். இது காற்று நல்லா வரும், அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே துணி காஞ்சிரும். மேசையில் உட்காந்து படிப்பாங்க, லேப்டாப்லாம் அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க, எடுத்து வைக்க மாட்டாங்க. அது காலையில் நம்ம தான் எடுத்து வைக்கணும். நேற்று கூல் வாட்டர் கொஞ்சம் குடிச்சிட்டேங்க, அதனால் எனக்கு காலையிலே தொண்டை கட்டிக்கிச்சு. அதான் தொண்டை ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு கூல் வாட்டர் அவ்வளோவா சேராது, எப்போ குடித்தாலும் தொண்டை கட்டிக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம எப்பயுமே வேலையே செஞ்சிட்ருக்குறோங்க. வீட்டில் இருக்கோம், ஹவுஸ் ஒய்ஃபு. சமையலாக இருக்கட்டும், அப்புறம் வீட்டு வேலையாக இருக்கட்டும், வெளியில் போய் ஷாப்பிங் பண்ணுறோம், வீட்டுக்கான பொருட்கள் வாங்குகிறோம், எல்லாமே செய்கிறோம். அப்போ நம்மளுக்கு இதிலே ஓடிரும், நம்மளோட டெய்லி ரொட்டீன் இதிலே போயிடும். ஆனால் இந்த மாதிரி நேரத்துலேயும் நமக்கான ஒரு நேரத்தை நம்ம ஒதுக்கிடணுங்க. நான் அப்படி தான் ஒதுக்கிக்குவேன் எனக்கான நேரத்தை. என்னையே நான் கவனிச்சுக்குவேன். எனக்கு என்னென்ன தேவைப்படுது, இப்போ செல்ஃப் கேர் பண்ணிக்குவேன் என்னைய. என்னோடய நகங்கள் எப்படி இருக்குது, என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்குது, நம்ம உடம்பு இப்படி வெயிட் போட்டுகிட்டே இருக்கா, அதை குறைக்கணும். அந்த மாதிரி அதுக்கான நேரத்தை நான் யோசிப்பேன், உட்காந்து யோசிப்பேன், என்னையும் நான் கவனிச்சுக்குவேன். ஏன்னா எப்பயுமே நம்ம ஹவுஸ் ஒய்ஃபில் என்ன செய்வோன்னா, எப்பயுமே சமைச்சிக்கிட்டு தான் இருப்போம், வீட்டை கவனிச்சிக்கிட்டு தான் இருப்போம், நம்மளை கவனிக்க மாட்டோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன் நான். என்னையும் நான் கவனிச்சுக்கணும், குடும்பத்தையும் பார்த்துக்கணும். இது ரெண்டுமே நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிட்டோமா தான் நம்மளுக்கு ஒரு கட்டத்தில் போர் அடிக்காமல் இருக்கும். ஏன்னா இதுவே செஞ்சிட்டு இருந்தோமா ஒரு கட்டத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்னா, என்ன லைஃப் இப்படியே போயிட்டுருக்குன்னு நம்மளுக்கு ஒரு சலிப்பு வரும். எவ்வளோ தான் நீங்கள் அன்பாக இருந்தாலும் ஃபேமிலியோட, நம்ம அன்பாக தான் எல்லாமே செய்கிறோம். ஆனால் அதை தாண்டி நம்மளுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கணும், நம்மளை நம்ம கவனிக்கணும், நம்மளுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்குதுன்னு உட்காந்து யோசிக்கணும். ஒரு 10 நிமிஷம் உட்காந்து நம்ம யோசித்தோம்மா நமக்கு என்ன தான் பிடிக்கும் அப்படின்னு யோசிக்கணும். ஏன்னா நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், குடும்பத்தை பார்த்துக்கிட்டே இருக்கோம், டெய்லி ரொட்டீன் இப்படி தான் இருக்குது. அப்போ நமக்கான ஆசையெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம். அதெல்லாம் நம்மளோட ஆசைகள்லாம் அப்படியே உள்ளுக்குள்ளேயே புதைஞ்சிரும். அதனால் நம்மளுக்கும் என்னென்ன தேவைன்னு நம்ம யோசித்து, நமக்கான தேவைகள், நம்மளுக்கு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும், அதை எல்லாமே நம்ம செஞ்சுக்கணுங்க. அப்போ தான் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். நம்ம எப்பயுமே சந்தோஷமாக இருக்கலாங்க. நான் எப்பயுமே முடிஞ்ச வரைக்கும் எனக்கான சின்ன சின்ன ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்குவேன். எனக்கு சின்ன சின்ன ஆசைகள்லாம் நிறையா இருக்கும், பெரிய பெரிய ஆசைகளும் இருக்கும். ஆனால் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் எது என்னால் முடியுதோ சின்ன சின்ன ஆசைங்களையாச்சும் நான் நிறைவேற்றிக்குவேன். அப்போ தான் என் மனம் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நம்மளை நல்லா வச்சுக்கணுங்க, நம்மளை நல்லா வச்சுக்கணும், நம்மளை கேர் பண்ணிக்கணும். நம்ம தானே நம்மளுக்கு முக்கியம். அதுக்கப்புறம் தான் நம்ம குடும்பத்தை பார்க்கணும். நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம குடும்பத்தை நம்ம நல்லா பார்த்துக்க முடியும். அதனால் நம்மளை கவனிச்சுக்குவோம், அப்புறம் நம்ம குடும்பத்தையும் கவனிச்சுக்குவோம். அந்த மாதிரி தான் நான் எப்பயுமே இருப்பேங்க.
எனக்கு கடைக்கு போகிற வேலையும் இருக்குங்க. நானும் முட்டை வாங்கிட்டு வரலான்னு போகணும் கடைக்கு. நான் இன்றைக்கி வெங்காய கறி வச்சுட்டு பீன்ஸ் பெரட்டினேன். அதுக்கு முட்டை பொரிச்சிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான் கடைக்கு போகிற வேலை இருக்குது. மழை காலையிலேருந்து அப்படியே மழையிலே போய் எப்படியோ வாங்கிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் என்னோடய வளையலுங்க. எல்லாம் கலைஞ்சி இருக்குது, மாற்றி மாற்றி இருக்கும். எனக்கு எடுத்து போடுறப்ப கஷ்டமாக இருக்கும். அதனால சரி இன்றைக்கி எல்லாத்தையும் கரெக்டாக அடுக்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா வந்து நான் ஒரு ட்ரிப் எடுப்பேன், அது அவசரத்தில் ஒரு டப்பாவில் அப்படியே போட்டுட்டு போயிடுவேன். இன்றைக்கி எல்லாம் கரெக்டாக அழகாக அடுக்கி வச்சிடலாம், அப்போ போடுறதுக்கு சின்னதாக இருக்கும் அப்படின்ட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு வளையல் ரொம்ப பிடிக்கும். மகனை கூட்டிகிட்டு ஷாப்பிங் வந்துட்டேங்க. லோட்டஸ்க்கு தான் வந்திருக்கேன். போன வாரம் மார்க்கெட்டுக்கு நான் போகலை, சாட்டர்டே வெளியில் போயிட்டோம், அதனால் மார்க்கெட் போக முடியல. சைவரும் எல்லாம் குறவா இருக்குது. சரி லோட்டஸில் சைவரு நல்லாயிருக்கும், வெங்காயம் பூண்டுலாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், அதனால் இங்கேயே வந்து வாங்கிக்கலான்னு வந்துட்டேன். வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வந்தோடனேயே நான் எல்லாத்தையும் எடுத்து மேசையில் வச்சுட்டேன். எடுத்து ஃப்ரிட்ஜில் உடனே அடிக்கிடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டேன். நான் கொஞ்சம் வீட்டு ஜாமானும் வாங்கினேன். கோல்கேட்லாம் முடிஞ்சிருச்சு, சீனி, குப்பை பை அதெல்லாமே முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு பசங்களுக்கும் கொஞ்சம் தீனி வாங்கிட்டு வந்தாச்சு. வந்தோடனே எங்கள் சண்டை வேறு என் மகளுக்கு. நான் அவளுக்கு வாங்கிட்டு வந்தது அவள் ஏட்டா எடுத்துக்கிட்டான்னு ஒரே சண்டை, கச்சி கட்டுறா என்கிட்ட. என் சின்ன மகனுக்கும் மகளுக்கும் சண்டை ஓயாதுங்க. நம்ம பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அவங்க 2 பேருக்கும். நான் வாங்கிட்டு வந்த சைவரெல்லாம் சுத்தம் பண்ணலை, அப்படி அப்படியே பையிலே எடுத்து எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நைட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நான் அடுக்கி வச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் படுக்கணும். அதனால் எல்லாம் அப்படி அப்படியே வச்சுட்டேன். நாளைக்கு காலையில் எல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு அப்படி அப்படியே எடுத்து வச்சுட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.